வாஸ்து பார்க்கறதுல பல கேட்டகரி இருக்குன்ற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு வீடு வாங்குறாங்க, வாஸ்து பார்த்து வாங்குறாங்கன்னா, அது யாரோட பெயர்ல இருக்கணும் அப்படின்றதுக்கு கூட வாஸ்து இருக்கா? நிச்சயமா. இப்போ பொதுவாகவே ஒரு வீட்ட பார்த்து அவர்களுடைய ஜாதகத்த சொல்லலாம். ஒரு வீட்ட பார்த்து அந்த வீட்ல என்னென்ன ராசிக்காரங்க இருக்கிறாங்க, என்னென்ன லக்னத்துக்காரங்க இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஒரு வீட்ட பார்த்து அந்த வீட்ல என்ன அமானுஷ்ய சக்திகள் இருக்குது, என்ன தெய்வ சக்திகள் இருக்கு, உயிரோட்டமான வீடுகளா, இல்ல இது வந்து தவறான ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தவறான ஒரு வெற்றியை இது தோல்விகளை கொடுக்கக்கூடிய வீடுகளா, பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வீடுகளா அப்படிங்கிறது ஒரு வீட்டை பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். அப்போது இந்த வாஸ்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அந்த பண்டைய கால வாஸ்து முறையிலேருந்து இன்றைக்கு காலம் வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிமாண வளர்ச்சியில் இந்த வாஸ்து பயணித்து வந்திருக்குது. பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா கூரை வேயப்பட்ட வீடுகள், அதுக்கு பெருசாக வாஸ்து தேவையில்லை. அது இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய மரங்கள், அதே போல் கூரை இது பண்ணுறதுனால பெருசாக அது பாதிப்புகளை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாமே காங்கிரீட் வீடுகள் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வாஸ்துல 100% தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது இது வந்து வாஸ்து அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டடமைப்பு கொடுக்குறப்போ, நம்ம செய்யக்கூடிய வேலைகளில், தொழில்களில், குடும்பத்தில் 100% பலனை எடுக்கலாம். இப்போ இதுக்கு அனுபவம் பெற்ற வாஸ்து நிபுணர்களால் மட்டும்தான் இது முடியும். இப்போ இன்றைய வாஸ்து தலைமுறை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த வாஸ்துங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலே நிறைய குழப்பம் இருக்குது. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய புதிதாக வரக்கூடிய இந்த வாஸ்து நிபுணர்கள் தான். அப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியறதில்ல. ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா, அந்த வீட்டில் கிழக்கு மூடப்பட்டாலும் கூட கோடிகளையும் லட்சங்களையும் கொடுக்கும். இதே 2 ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்குது, இல்லை ஒரே ஒரு ஆண் வாரிசு மட்டும் இருக்குன்னா, கிழக்கு மூடப்பட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கு கொடுக்காது, வீணாக போயிடுவாங்க. அப்போது ஒரு வீட்டில் எத்தனை ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க, எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வீட்டை வந்து நம்ம வாஸ்துப்படி அமைச்சோம்னா 100% பலன் எடுக்கலாம்.